யாழில் போதை விழிப்புணர்வு தொடர்பாக வாகனங்களில் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்கள். இலங்கை பிரதம நீதியரசர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கு வருகை. நுண்கடனால் வடகிழக்கு அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார். காணாமல் போன இரு மீனவர்களின் மீட்பு தொடர்பில் கஜேந்திரகுமார் சந்திரசேகர் விவாதம். எரிபொருள் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி விவசாயிகள் அறுவடை செய்கின்ற நெல்லை இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் அரசாங்க அதிபர். சர்வதேச அதிக உடல் எடை தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விழிப்புணர்வு நடைபவனே. வன்னியில் படிமுறை நீர்ப்பாசன திட்டத்தை அமல்படுத்துங்கள் சத்தியலிங்கம். ஈரானிய போர்க்கப்பலை சேர்ந்தவர்களின் உடல்கள் தீவிர தேடல் பணியில் இலங்கை கடற்படையினர். கடற்தொழிலாளர்களுக்கு தடையின்றி எரிபொருள் விநியோகம் விசேட பொறிமுறை தயார் சந்திரசேகர் உறுதி. யாழில் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. மூடப்படும் ஹோர்முஸ் நீரிணை இலங்கைக்கான எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் மேற்கொள்ளும் நடவடிக்கை காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் வாழ்த்து. விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் வரை உரமானியம் வெளியான அறிவிப்பு. விடுதலை புலிகளை இரண்டாக பிரிப்பதில் சிறப்பாக செயல்பட்டவர் சுரேஷ் சாலை காலம் கடந்து வெளிவரும் தகவல். தொடர்பது விரிவான செய்திகள். யாழ் நகரில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பேருந்துகளில் போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டும் நடவடிக்கை இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் பரவலாக உள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கத்துடன் போதைப்பொருள் அற்ற நாடு மகிழ்ச்சியான நாடு என்ற துணைப்பொருளின் கீழ் அகன்று செல் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமாக இருக்கும் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் குறித்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் சுந்தரமூர்த்தி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் போலீசார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இந்த அபாயகர போதையை ஒழிக்கும் ஒரு செயற்திட்டத்தை முன்னிறுத்தியதாக அகன்று செல் என்கின்ற தொனிப்பொருளில் நாடளாவிய ரீதியில் இந்த அபாயகர போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக அரசாங்கம் இந்த செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு கட்டமாக அந்த நிகழ்ச்சி திட்டத்தை அதிமேதக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்திருந்தார். அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைய தினம் இந்த அகன்று செல் என்கின்ற தொனிப்பொருளில் அபாய போதைகளை எமது சமூகத்திலிருந்து முற்றாக அகற்றும் நோக்கத்தோடு அது சார்ந்த விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் அது சார்ந்த துண்டு பிரசுரங்களை யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள், முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய பயனர்கள் அனைவருக்கும் விநியோகிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செயற்பாடு ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களால் சொல்லப்பட்டது போல தனியே போலீசாரால் மட்டும் செயற்படுத்தி முடிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல, அரசாங்கத்தினால் மட்டும் கூட செயற்படுத்தக்கூடிய விடயம் அல்ல. ஒட்டுமொத்த சமூக மக்களும் குறிப்பாக ஒவ்வொரு குடும்ப அங்கத்தவர்கள் தொடக்கம் ஒவ்வொருத்தரும் இணைந்து இந்த அபாயகர போதைப் பொருளிலிருந்து எங்களினுடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேணும். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு யாழ் மாவட்டத்தினுடைய இந்த யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள், பொறுப்பதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் சார்பாக எங்களினுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் இதிலே கலந்திருந்தார்கள், மக்கள் கலந்திருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்ற விடயம், இந்த அபாயகர போதைக்கு எதிராக 2 வழிகளில் அரசாங்கம் போராடுகின்றது. ஒன்று அதனை கட்டுப்படுத்துவது, இரண்டாவது அதற்குள் மக்கள் சென்று விடாத வகையில் தடுப்பது. இந்த செயற்பாடு அந்த தடுப்பதை முன்னோக்கி கொண்டு செல்கின்றது. ஆகவே அரசியல் பேதங்களை கடந்து அத்தனை மக்களும் இந்த செயற்திட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இலங்கையின் பிரதம நீதியரசர் பிரித்தி பத்மன் சூரசேன முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கு விஜயம் செய்து நீதிமன்ற செயற்பாடுகள், கட்டட நிலவரங்கள், ஏலத்தில் விற்பனை செய்த பொருட்கள் மற்றும் வாகனங்கள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பார்வையிட்டு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார்.
பிரதம நீதியரசர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்துக்கு முதல் தடவையாக வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் குறித்த கலந்துரையாடலில் வவுனியா மற்றும் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதிகள், முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி மற்றும் மாவட்ட மேலதிக நீதிபதி, சட்டத்தரணிகள், போலீசார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற அலுவலக பதவிநிலை அதிகாரிகள் என்று பலர் கலந்து கொண்டனர். நுண்நிதி கடனால் அதிகமான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வடகிழக்கில் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சட்டத்தில் நிச்சயம் திருத்தம் அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் தெரிவித்தார். உண்மையிலே இந்த நுண்கடன் விடயத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம் வடகிழக்கு. வடகிழக்கிலே போர் முடிவடைந்த உடனேயே மக்கள் ஒரு கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு பின்னிலையிலே தங்களுடைய பொருளாதாரத்தை பாதிப்படைஞ்ச ஒரு சூழலில் எந்த விதமான பாதுகாப்புகளும் அண்டைக்கு இருந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்தாமல் நாட்டினுடைய ஏனைய பிரதேச வாழ் மக்களோடு போட்டி போடுற ஒரு நிலைக்கு தள்ளினதால் அவர்கள் நின்று பிடிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அந்த போட்டித்தன்மை இருந்த ஒரு நிலையில் அவர்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருந்த சூழலில் குறிப்பாக மிகவும் கஷ்டப்பட்ட வர்க்க மக்கள், பெண்கள் தங்களுடைய புருஷர்களை இழந்த நிலையிலே தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே இந்த நுண்கடனில் சிக்கப்பட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலை தான் வடகிழக்கில் இருந்தது. தற்கொலைகள் பிரதானமாக இந்த நுண்கடன் காரணமாக நடைபெற்றதுன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். அந்த வகையில் உண்மையிலே மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் திரு குமாரசுவாமி அவர்கள், இந்திரஜித் குமாரசுவாமி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் விஜயம் செய்ததுக்கு பிற்பாடு இந்த நுண்கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்தளவுக்கு ஆழமானதுன்றதை அறிந்த பிற்பாடு அவர்தான் முதலாவது தடவையாக இந்த நுண்கடனாலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த கடன்கள் அனைத்தை அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு அது ஒரு பாரதூரமான ஒரு ஸ்லேவரி போன்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கிற அந்த கருத்தை தெரிவித்து அதை கணிசமாக ஒரு முன்னிலைக்கு கொண்டு வந்தவர். அந்த வகையில் இந்த நுண்கடன் நிதி சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாளுறதுக்குரிய சட்ட மூலங்கள் கொண்டு வரணும் என்றதை நான் உட்பட எங்களுடைய வடகிழக்கை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வந்திருக்கணும் என்றது இங்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் கொள்கையளவில் வகையான சட்டங்கள் கொண்டு வரதை நாங்கள் வரவேற்போம். நாங்கள் அதை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் இந்த சட்ட மூலம் உண்மையிலே 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட இருந்த ஒரு சட்டம், அதில் இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு வருவதாக கூறப்பட்ட ஒரு நிலையில்தான் தான் இந்த சட்டம் கொண்டு வர இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தொடர்பாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாய தேவையிலே இருக்கிறோம். ஏனென்றால் வடகிழக்கை பொறுத்தவரையிலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டம். அவ்வகையான காலகட்டங்களில் பெரிய அளவில் வங்கிகள் நிதிகள் கடன் கொடுக்கறது இல்லை. அங்கே அவ்வகையில் கடன் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் இருந்ததும் இல்லை. யுத்தம் காரணமாக அரசாங்கங்கள் அதை தடை செய்தும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உண்மையிலே வடகிழக்கிலே எங்களுடைய மக்கள் சமூக ரீதியாக கடனை பெற்று ஒரு சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே ஒரு நிதியத்தை உருவாக்கி அவர்களுக்கு இடையிலே சமூக ரீதியாக அந்த கடன்களை கொடுத்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய வாழ்க்கை முறையை தக்க வைக்கிறதுக்குரிய செய்து கொண்டு அந்த உண்மையிலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இல்லாட்டி ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி, மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்த ஒரு கலாச்சாரம் போர்க்காலத்தில் கூட வடகிழக்கில் இருந்தது. கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரொவைடர்ஸ், கிரெடிட் ப்ரொவைடர்ஸ் என்று சொல்லுவார்கள். அது மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்த, அந்த மக்களுக்கு பலத்தை கொடுத்த ஒரு முறைமை.
ஆனால் இந்த வரவு அந்த முறைமையையும் கூட வந்து பாதிக்கும். ஏனென்றால் கடன் கொடுக்கிறது வட்டிக்கு கூட இல்லாமல், வட்டிக்கு கொடுக்காமல் ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு கிராமத்தில் ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டு தாங்கள் சேகரிக்கிற நிதியை தங்களுக்கு இடையிலே மட்டும் வட்டி எதுவும் கட்டாமலே வந்து கொஞ்சம் உதவியில் செய்து அதை சுழற்சி முறையில் வந்து பங்கிடுற விஷயத்தை கூட இந்த சட்ட மூலம் வந்து உள்வாங்கிறதாக இருந்தால் அவர்களுக்குரிய அந்த பணி செய்ய இயலாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும். மயிலிட்டி பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்கள் கச்சத்தீவுக்கு அருகாமையில் அடையாளம் காணப்பட்டதாக இந்திய மீனவர்கள் தெரிவித்துள்ள நிலையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கஜேந்திரகுமார் தெரிவித்த கருத்துக்கு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இன்று பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார். அங்கராஜா அமல்ராஜ் என்ற 2 நபர்கள் வந்து 6 நாட்களுக்கு முன்னம் கடலில் காணாமலாக்கப்பட்டு கச்சத்தீவிலே இந்திய மீனவர்கள் வந்து இவர்கள் இருவரையும் வந்து கண்டதாக வந்து தங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு வந்து தெரிவு செய்து இந்த விடயம் நேவிக்கும் கேகேஎஸ் போலீஸுக்கும் உங்களுக்கும் வந்து அறிவிச்சும் 6 நாட்களாக வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். என்னுடைய வந்து அவர்கள் தொடர்படுத்தியிருக்கிறார்கள். 6 நாட்களாக இதுவரைக்கும் வந்து இந்த விதத்திலும் வந்து அரசாங்கம் அவர்களுக்கு முறைப்பாடு செய்திருந்தும் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு பாரிய முறைப்பாடு. நீங்கள் தயவு செய்து பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி உறுப்பினர்களே. நிச்சயமாக இந்த பிரச்சனை தொடர்பாக உண்மையிலேயே எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கொண்டு வரப்பட்டது மாத்திரமல்ல, அந்த அவர்கள் தொடர்பாக நேவியும் அதை இணையவர்களும் இது சம்பந்தமான தேடல் நடவடிக்கைகளும் ஆரம்பித்திருக்கின்றோம் ஒன்று. ஆனால் இன்றும் கூட ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். கசப்பாக இருந்தாலும் கூட அவர்களோட நாங்கள் கேட்டோம், அவர்களுக்கான தகவல்களை தரும்படி கேட்டால் இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது யாரோட பேரில் கேட்டால் இன்னமும் கூட அவைகள் சரியான முறையில் பெற்றுக் கொடுக்கப்படாத ஒரு நிலைமையும் இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் இப்போ எங்களுக்கு தகவல் கிடைத்த உடனே இது தொடர்பாக சகல நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்திய மீனவர்கள் அவர்களை சந்தித்ததாக. ஆனால் எந்த பிரதேசத்தில் சந்தித்தீர்கள், எப்படி சந்தித்தார்கள் என்பது எந்த விதமான தகவலும் இல்லை இதுவரைக்கும். அதனால் அந்த எந்த பிரதேசத்தில் அவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்பது கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு இருந்த போதிலும் கூட சம்பந்தமான தேடல் நடவடிக்கை ஈடுபடுகின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்று இரவைக்குள் இது சம்பந்தமான ஒரு தெளிவான பதிலொன்று கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ගරු මන්ත්‍රීතුමනි කාලය සීමිතයි. අපි විනාඩියක් විතරක් දෙන්නම් ඔබතුමාට. இல்லை கௌரவ அமைச்சர் அவர்களே, அந்த இந்திய மீனவர்கள் வந்து ஒரு வீடியோவாக வந்து அனுப்பியிருக்கிறாங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு. அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உடைய அடையாளங்களை அறிஞ்சு அவர்கள் இங்கே வீடியோ கூட வந்து அனுப்பியிருக்கிறார்கள். வந்து இங்கேன்றதை வந்து எல்லாம் தெளிவாக வந்து சொல்லப்பட்டு இந்த விவரங்கள் வந்து போலீஸுக்கும் நேவிக்கும் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் கொடுக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க வந்து அப்படி. ஆனால் போலீஸுக்கும் நேவிக்கும் வந்து அந்த வீடியோ கூட வந்து சரியாக எந்த இடம் என்றதெல்லாம் சொல்லப்பட்டு கொடுப்பட்டிருக்கு. இது 6 நாட்களுக்கு முன்னமே வந்து கொடுப்பட்டும் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்க இல்லை என்றதுதான் நான் பொறுப்போடு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து வந்து நீங்கள் அதை பொறுப்படுத்து பாருங்கள் என்று. வடக்கு கிழக்கு மலையக பகுதிகளில் விவசாயிகள் எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதில் தெற்கு பகுதியை விட இங்கு வேண்டுமென்றே தட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்று விவசாயிகள் மிகவும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளுடைய பெரும் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்று நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் கொழும்பு மாவட்டத்துக்குள்ளே கம்பா மாவட்டத்துக்குள்ளே எரிபொருள் தட்டுப்பாடு வராத வகையாக உங்களுடைய எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருளை அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் வடக்கு கிழக்குலையும் சரி மலையத்திலையும் சரி நான் அறிந்த வகையிலே இப்போவும் தேவையான எரிபொருள் எடுக்கிறதுலே சில இடங்களில் தட்டுப்பாடு இருக்கு. அரசாங்கம் பூலிகளிலேயோ இல்லாட்டி கேன்களிலேயோ எரிபொருள் வழங்க வேண்டாம் என்று சொன்னால் கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே விவசாய அறுவடை செய்யும் காலப்பகுதியில் அந்த தேவையான இயந்திரங்களுக்கு தேவையான எரிபொருள் எடுக்க முடியாத நிலை இருக்கின்றது. அதே போல தான் இன்று மலையத்திலையும் கூட கேள்விப்பட்டான் தோட்டங்கள், அதாவது பயிர் செய்கிற மரக்கறி தோட்டங்களுக்கு தேவையான எண்ணெய் அடிக்கிறதுக்கு தேவையான அந்த இயந்திரங்களுக்கு எரிபொருள் எடுக்க முடியாத நிலை இருக்கிறார்கள்.
இவ்வாறான மக்களுக்கு பெரும் கஷ்டத்துக்கு மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே மண்முனை தென்னிருவு பெற்று பிரதேச சபையுடைய தவிசாளர் கௌரவ மேகசுந்தரம் வினோராஜ் அவர்கள் இந்த அரசாங்கம் நுண்கடன் கொடுக்கிறவர்களை கட்டுப்படுத்துவதற்கு கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை விட அதிகளவான திட்டங்களை தன்னுடைய பிரதேச சபை கட்டளை சட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறார். அதாவது அவர் அந்த பிரதேசத்திலே சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அரசாங்கத்தை விட அவருடைய செயல்பாடு இருக்கு. அதே போல தான் இறுதியாக ஒரு விடயம் நான் நினைக்கின்றேன், இந்த தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் விவகாரம் தொடர்பாக சம்பளம் அதிகரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. சம்பளம் வழங்கப்படுவதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்கள் இன்று முன்வரிசையிலே ஒரு அமைச்சர் கூட இல்லை, இரண்டாவது வரிசையிலே ஒரு அமைச்சர் கூட இல்லை. நாங்கள் யாரிடம் கேள்விகளை கேட்கிறது? இது இன்று Honorable Rasamanikam, your time is up. Yeah, sir. So you also answer. Tell me why no minister in the front row is there. අද ඉදිරි පෙළ අපිට ප්‍රශ්නයක් අහගන්න. මයික්‍රෝ මගේ මේ තුන්වෙනි කතාව. මයික්‍රෝ ෆයිනෑන්ස් බිල් එක ගැන පැහැදිලි කරගන්න කිරීමක් කරගන්න ඉදිරි පෙළේ ඇමති කෙනෙක් නැහැ. දෙවෙනි පෙළියෙත් ඇමති කෙනෙක් නැහැ. තුන්වෙනි පෙළියේ එක්කෙනෙක් එක ඇමති කෙනෙක් ඉන්නවා. එතකොට අපිට මේ සභාව තුළ අපිට අවශ්‍ය මයික්‍රෝ ෆයිනෑන්ස් බිල් එක ගැන පැහැදිලි කිරීමක්වත් කරගන්න බෑ. மன்னார் மாவட்டத்தில் போதிய அளவு எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ளமையினால் விவசாயிகள் அறுவடை செய்கின்ற நெல்லை இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் எனவும் உலர வைக்கும் இயந்திரங்கள் பயன்படுத்தி நெல்லை பாதுகாக்குமாறு அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்திலும் எரிபொருளுக்கான ஒரு நெருக்கடி நிலைமை கடந்த 3 தினங்களாக காணப்பட்டது. ஆனால் நாங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் அடிக்கடி தொடர்பிலே இருந்து மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருளினை வழங்குவதற்கேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது நெல் அறுவடை நடைபெறுகிற ஒரு காலப்பகுதியாக இருப்பதால் விவசாய நடவடிக்கைக்காக பெருமளவான எரிபொருள் தேவையாக இருக்கிறது. எனவே அந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு நாங்கள் நெல் அறுவடை செய்யப்படுகின்ற பிரதேசங்களிலே உரிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிய எரிபொருளினை வழங்குமாறு எரிபொருள் நிலைய உரிமையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது பிராந்திய முகாமையாளர் பெட்ரோலிய கூட்டுறவு தாபனத்தின் கலந்துரையாடியதன் பிரகாரம் மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் என்பன போதிய அளவு கையிருப்பில் இருப்பதன் காரணமாக அறுவடை செய்கின்ற விவசாயிகள் எவ்விதமான தயக்கவுமின்றி தங்களுக்குரிய அறுவடையினை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதேபோன்று நெல் அறுவடை இயந்திரங்களுக்கான கொடுப்பனவையும் நீங்கள் எவ்விதமான அதிகரிப்பையும் வழங்காமல் கடந்த காலங்களில் எவ்வளவு தொகை தீர்மானிக்கப்பட்டதோ அந்த தொகையினையே நீங்கள் வழங்குமாறும், மேலதிகமாக எரிபொருள் பற்றாக்குறையை காரணம் காட்டி எவ்விதமான அதிகரித்த பணத்தினையும் நீங்கள் அறுவடை இயந்திரங்கள் கொடுப்பனவாக வழங்க வேண்டாம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த வளைகுடா பகுதியில் ஏற்பட்ட அந்த நெருக்கடி நிலைமையினை காட்டி தற்பொழுது நெல்லினை கொள்வனவு செய்பவர்களும் இந்த விவசாயிகளிடமிருந்து நெல்லை குறைந்த விலையிலே விற்பனை செய்ய முயற்சிப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் நீங்கள் அப்படியாக மிக குறைந்த விலைக்கோ அல்ல குறைவான விலைக்கு நெல்லை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம் என்பதையும், நெல்லை அறுவடை செய்த நெல்லினை காய வைப்பதற்கு ஏற்ற வகையிலே தானிய களஞ்சியத்திலே நெல்லை காய வைக்கும் இயந்திரங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே நீங்கள் அவற்றை காய வைத்து பராமரிப்பதற்கு ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும். அதனை விட நீங்கள் நெல் சந்தைப்படுத்தும் கூட்டுத்தாபனத்திலே தேவையான நெல்லினை நீங்கள் அந்த நெல் சந்தைப்படுத்தும் நிலையம் ஊடாகவும் விற்பனை செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே நீங்கள் தற்போதைய வளைகுடா நெருக்கடியை காரணம் காட்டி நீங்கள் உங்களது விவசாய நெல்லினை குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் என இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று போக்குவரத்து சேவையை பொறுத்தவரையும்
அனைத்து போக்குவரத்து தனியார் மற்றும் அரச பஸ்களுக்கான எரிபொருட்களும் போதிய அளவு கையிருப்பு மன்னார் மாவட்டத்தில் காணப்படுவதன் காரணமாக நீங்கள் எந்த விதமான போக்குவரத்து இடையூறுமின்றி உங்களது போக்குவரத்து சேவையினை வழமை போன்று மேற்கொள்ளுமாறு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதற்குரிய தனியார் பஸ் சாரதிகள் பஸ் உரிமையாளர்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்குமாறு நாங்கள் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களிடமும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எவ்விதமான தடங்களுமின்றி தங்களது போக்குவரத்து சேவையினை மேற்கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்வதுடன் அதேபோன்று மன்னார் மாவட்டத்தின் முக்கியமான ஒரு பொருளாதார நடவடிக்கையாக மீன்பிடி நடவடிக்கையும் காணப்படுகிறது. எனவே மீன்பிடிக்கு தேவையான மண்ணெண்ணெயினையும் நாங்கள் விசேட கவனம் எடுத்து மன்னார் மாவட்டத்துக்கு எடுத்து வந்து தற்பொழுது விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே கடற்தொழிலாளர்களும் எவ்விதமான நெருக்கடியோ அல்லது இடையூறுகளோ இல்லாமல் உங்களுக்கு அருகில் உள்ள எரிபொருள் நிலையங்களிலே சென்று உங்களுக்குரிய மண்ணெண்ணெயினை பெற்று கூடுதலான உங்களது கடற்றொழில் நடவடிக்கையை ஈடுபட முடியும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இது தொடர்பாக ஏதாவது நீங்கள் இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பாக நெருக்கடி நிலைமை ஏற்படும் இடத்து நீங்கள் மாவட்ட செயலகத்தையோ அல்லது விவசாயிகள் கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளரையோ அல்லாவிட்டில் கடற்றொழிலாளர்கள் கடற்றொழில் உதவி பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு உங்களது அசௌகரியங்கள் அல்லது மேல்முறையீட்டினை மேற்கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும் நாங்கள் வழங்குகிறோம். எனவே இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படும் இடத்து உடனடியாக நம்முடன் தொடர்பு கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கடற்படை செய்தி தொடர்பாளர் புத்திக சம்பத் ஈரானிய கப்பலின் பணியாளர்கள் என சந்தேகிக்கப்படும் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி விபத்து நடந்த இடத்திற்கு சென்றபோது ஒரு பெரிய எண்ணெய் படலத்தை மட்டுமே நாங்கள் கண்டோம். எனவே கப்பல் மூழ்கிவிட்டதாக நாங்கள் அறிவிக்க முடியும். இருப்பினும் இலங்கை இதுவரை கப்பலில் இருந்து 32 பேரை மீட்டு காலியில் உள்ள கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதித்துள்ளது. அவர்களிடமிருந்து தகவல்களை பெற்ற பின்னரே கூடுதல் விவரங்களை தெரிவிக்க முடியும். கடலில் மிதக்கும் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் கப்பல் பணியாளர்களின் உடல்களாக இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். நாங்கள் முதன்மையாக விபத்துக்குள்ளான கப்பலின் உயிர்களை காப்பாற்றுவதை பார்க்கின்றோம். அப்போதுதான் இது எப்படி நடந்தது என்பது குறித்த விசாரணை மற்றும் தொழில்நுட்ப அறிக்கையை பெற முடியும். மற்றவர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களை மீட்பதே எங்கள் முக்கிய கவனம். இந்த கப்பலில் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் அறிய தருவோம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் கடற்தொழிலாளர்களுக்கு தேவையான எரிபொருட்களை எந்தவித தடையுமின்றி விநியோகிப்பதற்கு முறையான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடானது ஒரு செயற்கையான சூழலாகும். இன்னும் ஓரிரு வாரங்களில் நிலைமை முழுமையாக வழமைக்கு திரும்பும். எரிபொருள் விநியோகத்தில் கடற்தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் புதிய பொறிமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆழ்கடல் மற்றும் கரைவலை மீன்பிடியில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் கடற்தொழிலாளர்களுக்கு ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் அல்லது தடைகளை எதிர்கொள்ள நேரிட்டால் அவை குறித்து உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அத்தகைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு கடற்தொழில் அமைச்சு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்கும் என்றார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியிலிருந்து கடந்த 27ஆம் தேதி கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற இருவர் இதுவரை திரும்பி வரவில்லை என அவர்களது உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தங்கராசா அமல்ராஜ் என்கின்ற 44 வயதானவர், செல்வராசா ராஜ்குமார் என்கின்ற 30 வயதுடையவர் என்ற 2 கடற்தொழிலாளர்களை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து கடற்தொழிலாளர்களது உறவினர்கள் கருத்து தெரிவிக்கையில், அவர்கள் கடலில் 2 நாட்கள் தங்கியிருந்து கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் கரையை வந்தடைந்திருக்க வேண்டும். இருப்பினும் இன்று வரை திரும்பி வரவில்லை. அவர்கள் இருவரையும் நேற்றைய தினம் இந்திய கடற்தொழிலாளர்கள் கடலில் கண்டதாகவும் அவர்களுக்கு
சாப்பாடு கொடுத்ததாகவும் கூறினர். இந்திய எல்லையில் நின்றால் இந்திய கடற்படையினர் கைது செய்து விடுவார்கள் என்றும், ஆகையால் கரையோரமாக செல்வதாகவும் அவர்கள் தங்களுக்கு கூறிவிட்டு சென்றதாக இந்திய கடற்தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து நாங்கள் கடற்படையினர், போலீசார் என அனைவருக்கும் தெரியப்படுத்தியும் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் இதுவரை எடுக்கவில்லை. முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவர் காணாமல் போன நிலையில் அவரை உலங்குவானூர்தி மூலம் மீட்டனர். அதுபோல இவர்களையும் ஏன் காப்பாற்றக்கூடாது? இதுவரை கடற்படை எந்த ஒரு தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. இதுவரை 3500 லிட்டர்கள் எரிபொருளை பயன்படுத்தி நாங்களே தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். எல்லை தாண்டி சென்று தேடவும் முடியாது. நாங்கள் தேடிச் சென்ற வேளை இந்திய கடற்படையினர் எங்களை விரட்டினர். எனவே அவர்களை உயிருடன் காப்பாற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். துறையிலிருந்து 27 வெள்ளிக்கிழமை தொழிலுக்கு போனவன் என் மகனும் 2 பிள்ளைகளும் தொழில் போய் 2 பேர்ட்ட தகவலும் எங்களுக்கு என்னன்னு கிடைக்கல. 3000 லிட்டர் மண்ணெண்ணெய் அடிச்சு 5 நாளாக தேடியும் எங்களோட பிள்ளைகள் கிடைக்கல. நாங்கள் நேவிக்கு அறிவிச்ச நாங்கள், பொலிசுக்கு அறிவிச்ச நாங்கள், எல்லாரும் அறிவிச்ச ஒரு தருமே எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யல. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அவன் நேவி மூலம் வந்த எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளை மீண்டு தர வேணும். எங்களுக்கு தங்கராசா அமல்ராஜ் வீட்டை சுதானன்னு கூப்பிட்றோம். நாங்கள் 42 வயசு. கல்யாணம் கட்டி 4 பிள்ளை யுத்தத்துக்கு மனசு சேர்த்துட்டா. 2 பேரும் இந்த கல்யாணம் கட்டியில் பிள்ளைகளுக்காக வேண்டி இருக்கிறார். 4 பிள்ளையில 2 கல்யாணம் கட்டி கொடுத்து 2 கட்டையில இருக்கிறேன். இல்ல இல்ல சம்பளத்துக்கு தான் போறது. அப்போ 20 திருப்பி சொல்லுவோம். மயிலட்டி துறையிலாங்க செய்தவர் தொழில் நான் சேர்ந்து போனவர். இதுவரையும் ஒரு மறுமொழியும் இல்லை. போட்டுகள் போய் தேடி வந்தோம். ஒரு மறுமொழியும் இல்லையே. எங்களுக்கு இந்த பிள்ளையை தேடி எங்களுக்கு பிடிச்சி தரோம். எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் 2 பேரெல்லாம் தராங்க. அவையும் காணாதான் போனவன். 5 பொம்பளை பிள்ளைகள் எனக்கு. எங்களை ஒரு தரம் பார்க்கவும் ஆக்கல. அவர் தான் எங்களை பிழைச்சி தந்தவர். அவர் எங்கே நான் தேடி போச்சு எங்களை தருவோம். எங்களுக்கு 2 பேரையும் மேலே நேவிக்கு அறிவிச்சவே பலாரி பொலிசுக்கு நன்றி போட்டுனாங்களோ. அவ எல்லாருக்கும் அறிவிச்சவர். எங்களோட சங்கத்தில் அறிவிச்சவர். என் பேர் ராயினி. மயிலட்டு துறையிலேருந்து சுதனோட சேர்ந்து இன்னும் ஒரு மீனவன் தொழிலுக்கு சேர்ந்து போனவே. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போனார். அந்த மீனவன் தங்கித்தான் 2 வாரம். ஒரு நாள் தங்கி ஞாயிற்றுக்கிழமை வாரண்டு தான் தங்க கடலண்டு போனவர். அதுக்களவான சாப்பாட்டோட போயிட்டவர். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரையில்லைன்னு சொல்லி 2 மணி மட்டும் பிள்ளைகள் பார்த்து 2 மணி பிறகு காணையில் அப்பாவேன்னு சொல்லி தேட வலிக்கிட்டார். தேடினா இன்றைக்கு 6 நாள் சரியா. அப்பா நான் அண்ணன், அவர் எனக்கு அண்ணன். அப்போ நான் அதை தேடி பிள்ளைகள் எல்லாம் தேடி இல்லை சரின்னு சொல்லி அண்டே இந்த கடத்துறை சங்கத்துக்கு அறிவிச்சினாங்க இப்படி காணையில்னு சொல்லி. பிறகு இஞ்சத்தை நேவிக்கு அறிவிச்சினாங்க. அவைக்கு அறிவிச்சு அவையும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க. பொலிசுக்கு பலாலி பொலிசில் வேண்டி போட்டுனாங்க. இப்படி மீனவர் துளைஞ்சிட்டார், கடலுக்கு போன இடத்துல காணாமல் போயிட்டார். இதுக்கு எங்களுக்கு தேடி பிடிச்சி உங்களோட டெலியாலையாச்சு தேடி பிடிச்சி எங்களுக்கு தாங்கும். போங்கோ டெலி தேடு என்று சொன்ன ஒரு வசனம் தான். அவையும் எங்களுக்கு வந்து தேடவும் இல்லை, இதுக்கு ஒரு முடிவும் எடுக்கவும் இல்லை. இப்போ நாங்கள் தேடி போய் நேற்று தான் ஒரு மீனவன், எங்கள் இந்தியா மீனவன் ஒருத்தன் சொன்னவன், தங்கட கடலில் அடைஞ்சு வந்தவர், இன்ஜினும் பழுதான் மண்ணெண்ணையும் இல்லையா. அப்போ இல்லையென்று சொல்லி நிற்க அவர் சொன்னவர் 5 நாள் ஆகிட்டேன்னா நாங்கள் வந்த சாப்பாடும் இல்லை, எங்கள்கிட்ட தண்ணியும் இல்லையென்று சொல்ல அவர் சாப்பாடும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து தாங்கள் கட்டி நில்லுங்கன்னு சொல்ல. இல்லைன்னா கரையை போகிறேன்னு சொன்னவண்டு அந்த மீனவன் தான் எங்களுக்கு சொல்கிறான் ஒழிய அவர் சொல்லி வீடியோ போட்டுட்டு போயில்லை எங்களுக்கு. அந்த மீனவன் சொன்னதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களால் போயிட்டு தேடுங்கோண்டு அங்கே இருந்து தேடி எங்கட பிள்ளைகள் போனால் அங்கே நேவி இந்தியன் நேவி கலைக்கிறோம். நேற்று பிள்ளை கலைப்பட்டு தான் இங்கே வந்து இன்றைக்கு திரும்ப விடிய வெள்ளனே வந்த பிள்ளை போயிட்டு இன்னும் அந்த பிள்ளையும் கரை சேர்ந்து வரையில்லை. இப்போ இவர் 6 நாள் ஆகிட்டு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போ இந்த நடுக்கடலுக்கு தண்ணி நிற்கும். மண்ணெண்ணைக்கு போனால் செட்டியில் மண்ணெண்ணெய் தாரம் இல்லை. ஒரு உயிருக்கு போராடி கொண்டு கேட்கல. யாராச்சும் நீங்கள் ஒரு உதவி செய்தாருங்களே. இது வரைக்கும் வந்து கரைக்கடையில் ஒரு கதை இந்த மீனவனுக்கு என்ன நடந்தது ரெண்டு சொல்லி உங்களை நம்பித்தானே மீனவன் தொழிலுக்கு போகிறேன். இதே மாதிரி எத்தனை மீனவனுக்கு நடக்கும். இதே கஞ்சா கடத்திட்டானா அப்படின்னு சொன்னால் முழு டெலியையும் பட்டு தேடுவீங்க. உங்களோட முழு நேவியும் கடலுக்காக போகும். ஏனெண்டா அந்த போட்டை காப்பாற்றணும். இல்லை நாங்கள் பிடிச்சி எங்களுக்கு பதவி வந்துடும் என்று சொல்லி போகிறீங்க. உயிருக்கு தத்தளிக்க
மதிக்கிறத விட உங்களுக்கு பதவி பெருசாக போயிட்டுது. உயிருக்கு இல்லாத மதிப்பு தான் இன்றைக்கு. உயிரை நினைச்சிருந்தா இன்றைக்கு நீங்கள் தேடி பிடிச்சி தான் தந்திருப்பீங்க. இன்றைக்கு 6 நாள் அவன் தண்ணியில் சாப்பாடில் நீங்கள் எந்த கரை ஒதுங்கி இருப்பார், எந்த பக்கம் போயிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொரு தான் இந்த கதையை கேட்டு ஆறி இருக்கிறோம். என்ன ஒரு பெத்ததை எவ்வளோத்த யோசிப்பாள். நாங்கள் 1000 பேர் 1000 கதையை சொல்லலாம் மாறுதலுக்கு. உங்களோட மகன் வெறி வேறுங்கோ, அங்கே நிற்கிறேராமங்கோ, அதில் சொன்னவேங்கோ, இப்போ அவன் அதிலானுங்கோ போகுதாமன்ட்டு சொல்லி கிடக்குதுங்கொண்டு வந்து சொல்லலாம். பெத்தவளுக்கு தான் தெரியும் எந்த பிள்ளை எந்த இடத்துல நின்று துடிக்குதுண்டு. அப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை. இது வரைக்கும் நேவியால் சப்போர்ட் தெரியல. இனியண்டாலும் நேவி இறங்கி இந்த எங்களுக்கு இவரை கையில் பிடிச்சி கொண்டு தரணும். தலைமன்னார் இப்போ அவங்களும் சொல்கிறாங்களேண்டா இப்படி ஒதுங்கினா கச்சதீவில் ஒதுங்கணும் இல்லையென்று சொன்னால் தலைமன்னார். அதுக்கு அங்கால தீவு தானேன்னா காட்டுது. நாங்கள் மெப்பில் வாகைக்குள்ள தீவுக்குள்ளே போனால் நாங்கள் எந்த தீவுக்குள்ள என் பேர் சுதர்சன். நாங்கள் தையட்டி அன்னை வேளாங்கண்ணி சங்கத்தில் 27ஆம் தேதி எங்கள் அப்பாவும் இன்னொரு மீனவரும் தொழிலுக்கு போன வேணும். தொழிலுக்கு போய் அகல இயந்திரம் அவன் இயந்திரம் கோளாறால் அகல் மிஸ் ஆகி ஒரு இடத்துக்கு போயிட்டினோம். நேற்று 4 மணி இந்திய மீனவர்களால் தகவல் கிடைச்சது. என்னடமெண்டா கச்சதீவும் தலைமன்னாருக்கும் இடையால் அகல் அடைஞ்சு கொண்டிருக்கணும்னு நாங்கள் தகவல் எடுத்துனாங்க. அந்த தகவல் மூலமாக நேவி தேடி போனாங்க. அங்கே எங்களை நேவி விடையில் இந்தியன் நேவி எங்களை கொஞ்சம் தடுத்து கொண்டு நிற்கிறோம். அதால் எங்களை ஸ்ரீலங்கா கடற்படை தான் எங்களோட அப்பாக்களை மீட்டு தரணும். உங்களால் இதுக்கு மேலே தேடி இயலாது. 3500 லிட்டர் மண்ணெண்ணெய் அடித்து இப்போ ஒரு 4 நாளாக தேடி கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட எங்கள் சங்கம் மூலம் இல்லை, தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் செய்கிறோம். அரசாங்கம் எங்களுக்கு ஒரு சின்ன உதவி, ஒரு 10 லிட்டர் மண்ணெண்ணெய் கூடி எங்களை அரசாங்கம் உதவி செய்யலை. ஒன்றுமே பார்க்கல. கடைசியாக தான் இன்றைக்கு தான் நாங்கள் உங்களோட மீடியாவை நாடினாங்க. அப்படி காசை கொண்டு போய் கொடுத்தாலும் செட்டில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு இப்படி ஆக்கள் இருக்குதுன்னு சொல்லி இன்றைய உடனே எங்கள் அப்பா கொண்டு போன சாப்பாடு இன்றைய கணக்கோட முடியும். இன்றைக்கு நாளைக்கு இல்லை ஆக்களை தேடி பிடிக்காட்டிக்கு சரியான பாடு. இன்றைக்கு எப்படியாச்சும் எங்களுக்கு அப்பா மீட்டு தர சொல்லி அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்குறோம். ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக ஹார்மோஸ் நீரிணை மூடப்படுவதனால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கை தற்போது எரிபொருள் இறக்குமதிக்கு ஹார்மோஸ் நீரிணையை பயன்படுத்துவதில்லை. ஹார்மோஸ் நீரிணைக்கு மாற்றாக இலங்கை தற்போது ஆபிரிக்க நன்னம்பிக்கை முனையூடாக செல்லும் கடல் வழித்தடங்களிலேயே எரிபொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தி வருகின்றது. இந்த நீரிணை மூடப்படுவது உலகளாவிய எரிபொருள் உற்பத்தி மற்றும் போக்குவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் இலங்கைக்கு அது ஒரு பிரதான தடையாக அமையாத. ஏற்கனவே மாற்று வழிகள் மூலமே எரிபொருள் கொண்டு வரப்படுவதனால் இந்த நெருக்கடி நிலை இலங்கையை பாதிக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய சர்வதேச நடவடிக்கைகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த நிலைப்பாட்டை வாழ்த்துவதாக தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழர் தாய்க்கு காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தினர் வவுனியாவில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டனர். 3300 நாட்களாக சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகையிலேயே இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது இவ்வாறு கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கையில், வவுனியாவில் கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய சர்வதேச நடவடிக்கைகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த நிலைப்பாட்டை வாழ்த்துவதுடன் தமிழ் மக்களின் பல தசாப்தங்களாக நீடித்து வரும் அரசியல் போராட்டத்தில் சர்வதேச சமூகத்தின் தீவிர ஈடுபாட்டை வேண்டி அழைப்பு விடுகின்றனர். இந்த நிகழ்வு 3300 நாட்கள் தொடர்ச்சியான சாலை போராட்டத்தின் முக்கிய தருணமாகும். 2009 உள்நாட்டு போரின் போது மற்றும் அதன் பின்னர் தமது பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள் அதிகார ஆட்சி முறைகளுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாடு எடுக்கும் உலக தலைவர்களின் செயல்பாடுகளுக்கும் தாங்கள் எதிர்கொண்டு வருவதாக கூறும் சிங்கள குடியேற்ற ஆதிக்கமும் மாநில அடக்குமுறைகளுக்கும் இடையே ஒற்றுமையை காண்கின்றார்கள். மத அடக்குமுறைகள் மற்றும் அதிகார ஆட்சிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் தலைமைத்துவத்தை இத்தாய்மார்கள் பாராட்டுகின்றனர். இத்தகைய உறுதியான அணுகுமுறை தமிழர்கள் மற்றும் ஈரான், குர்திஸ்தான் போன்ற அடக்கப்பட்ட மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க உதவலாம் என அவர்கள் நம்புகின்றனர். காணாமலாக்கப்பட்டோருக்கான பொறுப்புக்கூறல் 2009 மே மாதத்தில் ராணுவத்திடம் சரணடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தமிழர்கள், குழந்தைகள் உட்பட குறித்த சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம் என இக்குழு தொடர்ந்து கோருகின்றது.
ஒரு பிரதிநிதி கூறியதாவது 1950களில் இருந்து ஈரானில் நடந்து வருவதாக கூறப்படும் அரசியல் அடக்குமுறைகள் 1948 சுதந்திரத்திற்கு பிறகு இலங்கையிலும் நடைபெற்று வருகின்றன. காலனித்துவத்திற்கு முன் எங்களிடமிருந்து அரசியல் உரிமைகள் மற்றும் இறையாண்மை சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் மறுபரிசீலிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பல ஆண்டுகளுக்கும் மேலாக இத்தாய்மார்கள் காணாமல் போனோர் அலுவலகம் போன்ற உள்ளூர் ஆணையங்களை பயனற்றவை என நிராகரித்துள்ளனர். ஏற்கனவே 300க்கும் மேற்பட்ட உறவினர்கள் உண்மையை அறியாமல் உயிரிழந்துள்ளனர். இவ்வழைப்பு தமிழ் மக்களின் வாழ்வும் எதிர்காலமும் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசர கோரிக்கையாகும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். 2026 சிறுபோக நெல் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு உரங்களை கொள்வனவு செய்வதற்காக நிதியுதவி வழங்கும் திட்டத்துக்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2025 ஆகஸ்ட் 18 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 2025-26 மகா பருவத்துக்கு வழங்கப்பட்ட உரமானிய திட்டத்தை 2026 சிறுபோகத்துக்கும் தொடர தீர்மானிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வேளாண்மை, நிலம், கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவின் கீழ் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 25,000 வீதம், ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டேர் வரை நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. அதோடு நெல் பயிரிடப்படாத வயல் நிலங்களில் ஏனைய பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விசேட மானியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை பணிப்பாளர் நாயகத்தின் பரிந்துரைக்கமைய பருவகால கூட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையில் அத்தகைய பயிற்சிகளுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 15,000 வீதம், ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டேர் வரை நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இந்த நடவடிக்கையானது நாட்டின் விவசாய உற்பத்தியை ஊக்குவிக்கவும் விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைக்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட புலனாய்வு பணியகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே விடுதலை புலிகளை இரண்டாக பிரிப்பதில் சிறப்பாக செயல்பட்டார். சாலே போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டு ஒரு வருடமாகின்றது. பிள்ளையாரிடம் இருந்து என்ன தகவல் எடுக்கப்பட்டது என்பதை அமைச்சரோ அல்லது காவல்துறையோ இன்னும் நாட்டிற்கு தெரிவிக்கவில்லை. குண்டுகள் வெடித்த போது அருண ஜெயசேகர கிழக்கு தளபதியாக இருந்தார். ரவி செனவிரத்ன சிஐடியில் இருந்தார். ஷானி அபேசேகரவும் அங்கேதான் இருந்தார். இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னணி வகித்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அருட்தந்தை ஸ்ரீல் காமினியை விட எனக்கு மிகவும் மதிப்பு மிக்கவர். தேர்தல் காலத்தில் அனுரகுமாரி திசநாயக்க பிரபலமடைந்த போது தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என கருதப்பட்ட போது ஷானி, அருண் மற்றும் ரவி அந்த மேடையில் ஏறினார்கள். இல்லையெனில் அவர்கள் ஜேவிபி உறுப்பினர்கள் அல்ல. அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தின் கடைக்கு சென்றவர்கள். தற்போது ஒருவர் அமைச்சரானார், ஒருவர் செயலாளரானார், ஒருவர் சிஐடி தலைவரானார். ஷாலே அந்த மேடையில் ஏறியிருந்தால் இன்று அமைச்சராகவும் இருப்பார் அல்லது மற்றொரு உயர் பதவியில் இருப்பார். அப்போது உளவுத்துறை சேவைகள் சிங்களவர்களால் அல்ல, தமிழ் அறிந்த முஸ்லிம்களால் வேலை செய்யப்பட்டன. சாலே இதை பற்றி எச்சரித்தார். விஜயதாச ராஜபக்ஷ இதனை நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். அது 2017 அந்த நேரத்தில் விஜயதாச ராஜபக்ஷ மூலையில் முதலிகளை பார்க்கின்றார் என்று அரசாங்கமும் ரவிலாவும் கூறினர். சாலேவை பற்றி பேச வேண்டாம் என்று அருட்தந்தை ஸ்ரீகாமினி கூறுகின்றார். அப்படி பேச அவர் யார்? இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர்கள் அருட்தந்தை ஸ்ரீகாமினியை விட எங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் என்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.